தவளை வாக்கிங் போங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. தவளை வாக்கிங் போங்க. இது என்னவோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியும், ஆனால் பண்ணி பாருங்க. இதை பாருங்க, நல்லா ஃப்ராக் வாக்கிங் பண்ணுங்க. உங்க முதுகுக்கே இருக்கும். இதை பாருங்க, நல்லா டவுன் பண்ணிங்க. அவ்வளோதான். ஓகே, ஃப்ராக் வாக்கிங் நான் பண்ணிட்டேன். இந்த ஃப்ராக் வாக்கிங்னால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து மல்லாசனம் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரிலாக்ஸ். நல்லா கால் அகலமாக வச்சுட்டேன். இதை பாருங்கள், என்னுடைய எல்போவை 2 நீலையும் பெண்ட் பண்ணிட்டேன். ப்ரேயர் போஸ்ட். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அதுலேயே இல்லாமல் இதை பாருங்கள், கையை கீழே வச்சுட்டேன். நல்லா அப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு மாடிஃபிகேஷன். செகண்ட் வீக்கில் அதையே செய்யாமல் இதை பாருங்கள், புஷ் பண்ணி அப் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. தேர்ட் வீக் இதே மாதிரி பண்ண வேணாம், நல்லா புஷ் பண்ணுறோம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இதே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதனால் இதிலிருந்து அடுத்து ஆசனம் பண்ணலாம். இந்த பாருங்க, சைடில் தெரியணுன்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், எல்போவை நான் இப்படி வச்சுருந்தேன். இப்போ என்னுடைய 2 உள்ளங்கையும் எல்போ மேலே இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இன்ஹேல் ஹப். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே மாடிஃபிகேஷன் தான். இந்த மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணுறோன்றதை வச்சு தான் நீங்கள் ரெகுலராக ஆன் பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணலாம். ஸ்கிப் பண்ண தேவையில்லை, எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ண சொல்கிறேன். மலாசனம் மட்டும் பண்ணிட்டு போக சொல்ல முடியாதா? நம்ம வந்து தவளை வாக்கிங் ஏன் பண்ணுறோம்? தவளை வாக்கிங் பண்ணுறோம். ஒவ்வொரு வார்மப்பும் எதுக்காகனா எல்லாருமே ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக தான். வாங்க, என்னுடைய 2 கையும் என்னுடைய நீல இருக்குது. இப்போ ஸ்லோவாக அப் பண்ணுறேன். 1, அவ்வளோதான். சேர் போஸ்ட். 1 2 3 4 5. இதில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் எத்தோடனே 10 கவுண்டிங் போகாதீங்க, நீ பெயினாக இருக்கும். இதை பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி வச்சுக்குங்க. இதில் இப்போ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு தவளை வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா? இதை பாருங்கள், 1 2 3 4 5. அதோடு இல்லாமல் அடுத்தடுத்து மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இதை பாருங்க, 1 2 3 4 5. ஒரு காலை தூக்கியாச்சு. அதே தவளை தான் பாருங்க. ஹப். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ இதுலேயே ஸ்ட்ரெச்சிங் பாருங்க. அப் பண்ணிட்டேன். முன்னாடியும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதில் பின்னாடியும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதை பாருங்க, 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணுங்க. இந்த மாதிரி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஃபுல்லாக. எப்படி தடாசனம் பண்ணமோ சிட்டிங்கில், அதே மாதிரி இதுவும் தடாசனம் தான். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். என்னுடைய ஆங்கிள் பாருங்க. 1 2 3 4 5. இந்த ஆங்கிளும் பண்ணலாம். 1 2 3 4 5. இதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால தான் 5 பண்ணீங்கன்னா ஒரு 50 கவுண்ட் நீங்கள் பண்ண மாதிரி ஆகிடும். இதே மூமெண்ட்டை பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். ஓகே, 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சீக்வன்சி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு பேலன்ஸ் ஆசனா பண்ண போகிறோம். பாருங்கள், காக்காசனம். நீங்கள் ஏற்கனவே 2 வாரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் காக்காசனம் பண்ணுவீங்க. இதை பாருங்கள்.